அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு சர்க்கரை நோயாளியா? உங்கள் பாதத்தில் ஏதாவது புண்கள் வந்துள்ளதா? அல்லது உங்களுடைய கெண்டைக்கால் சதை பகுதியில் வலி ஏதாவது இருக்கின்றதா? உங்களுடைய தோலானது சுரசுரப்பாக இருக்கின்றதா? உங்களுடைய தோலானது பொலிவிழந்து காணப்படுகிறதா? உங்களுடைய கண் பார்வை சற்றே மங்களாக நாளாக மங்களாக தெரிகிறதா? உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதாக நீங்கள் ஃபீல் செய்கிறீர்களா? உங்களுடைய இயல்பான தூக்கம் பாதிக்கப்படுகிறதா? உங்களுடைய தூக்கத்தை பாதிப்பதற்கு இரவிலே அடிக்கடி சிறுநீர் கழிக்கின்ற பழக்கத்தை இப்பொழுது உங்களுடைய உடல் உண்டாக்குகிறதா? அதிக தாகம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? தாங்க முடியாத பசி உங்களுக்கு வருகின்றதா? அடிக்கடி மயக்கம் வருகின்றதா? தலை சுத்தல் வருகின்றதா? வாந்தி வருகின்றதா? குமட்டல் வருகின்றதா? இது மாதிரி சிறுநீர் உபாதைகள் ஏதாவது இருக்கின்றதா? சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏதாவது வலி இருக்கின்றதா? அல்லது சிறுநீர் கழிக்கின்ற அந்த இடத்தில் நுரை போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவா? இது மாதிரியான பல விஷயங்கள் மட்டுமல்லாமல் உறக்கம் கெடுகின்ற அந்த விஷயங்களும் அதிகமாக இருக்கின்றதா? இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய மருத்துவரையோ அல்லது உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த மருத்துவரை உடனடியாக நீங்கள் பாருங்கள். ஏனென்று சொன்னால் இது உங்களுக்கு அந்த சர்க்கரை நோயினுடைய அறிகுறியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கும் இந்த அறிகுறி அதிகமாகி பல்வேறு வகையான உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த அறிகுறிகள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல பேருக்கு சர்க்கரை நோய்கள் இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு சர்க்கரை நோயே இல்லாமல் இருப்பது தெரியாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி குறுகுணங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்து அந்த உடல் உபாதைகள் அவர்களுக்கு அதிகமாக பின்விளைவுகளை ஏற்படுத்தாத பொழுது அவர்கள் அதை ஏதோ ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விட்டுருவாங்க. இது மாதிரியான சிம்டம்ஸ் இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு நாளும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் உடனடியாக உங்களுடைய சர்க்கரையுடைய அளவை நீங்கள் உடனடியாக இரத்த பரிசோதனை மூலமாக பார்த்துக் கொள்ளுங்கள், டெஸ்ட் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய மருத்துவரை அணுகி அதுக்குண்டான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பல பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் இருப்பதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். வேறு ஏதாவது ஒரு நோய்க்கு அவர்கள் எங்களிடத்தில் வரும் பொழுது அது சர்க்கரை நோயினுடைய அறிகுறியாக கூட இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகித்து பரிசோதனைகள் செய்யும் பொழுதுதான் அது சர்க்கரை நோய் என்று நாம கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் அந்த உபாதைகளுடைய பல நாள்கள் இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு அந்த சர்க்கரை நோயினுடைய காம்ப்ளிகேஷன் அதிகமாகி சிறுநீரக கோளாறுகள், இதயத்தில் பிரச்சனைகள், அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இரத்த நாளங்களில் ஏகப்பட்ட பிரச்சனை, அதாவது அடைப்பு போன்ற விஷயங்களை எல்லாம் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகள் நடந்து ஏறியிருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவ்வாறு நடக்காமல் இருப்பதற்கு நாம் ஆரம்ப நிலைகளிலே இப்ப சொன்ன இந்த குறிகோடுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டு இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு நாளைக்கு அடிக்கடி இது மாதிரியான குறிவிடங்கள் வந்து கொண்டு இருந்தால் நீங்கள் உடனடியாக அலர்ட் ஆகி நம்முடைய உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வதுதான் அது வந்து சாலை சிறந்தது. ஏனென்று சொன்னால் என்னிடத்தில் வருகின்ற பல நோயாளிகளுக்கு இப்படித்தான் நான் சர்க்கரை நோயை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். அவர்கள் வேறு ஏதாவது நோய்க்காக நம்ம இடத்தில் வந்திருப்பார்கள். அப்ப நம்ம அதுக்கு உண்டான பரிசோதனைகளை செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அந்த சர்க்கரை நோய் இருப்பது நாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சர்க்கரை நோய் இருப்பது தெரிந்த நோயாளர்கள் இந்த மாதிரியான சிம்டம் அவர்களுக்கு, ஏன்னா இந்த இப்ப சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகளால் வந்த குறிகுணங்கள் தான். இப்படி வரும் பொழுது உங்களுடைய உள் உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பாதிப்படைந்து அது பல்வேறு வகையான சிரமத்தை உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப ஆரம்ப நிலைகளிலே அந்த குறிகுணங்களை எல்லாம் நாம் தவிர்ப்பதற்காக பல்வேறு நிலைகளில் பல்வேறு மருந்துகளை நாம் சாப்பிடும் பொழுது அந்த காம்ப்ளிகேஷனை நாம் வந்து குறைத்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் நான் இது போன்ற ஒரு தளத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாகுவதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அதனால நீங்க மேக்சிமம் சர்க்கரை நோயாளிகளாக இல்லாமல் இருந்தாலும் இது போன்ற குறிகள் இருந்தால் உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக சர்க்கரை நோயாளர்களாக இருந்தால் இது போன்ற குறிகுணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்தால் உடனடியாக உங்களுடைய மருத்துவரை அணுகி இது உண்டான தீர்வை நீங்கள் தேடுங்கள். இல்லை என்று சொன்னால்
அது நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு பெரிய ஒரு உபாதைகளை அந்த உடலுக்கு அந்த சர்க்கரை நோயானது கொடுத்துவிடும். ஆகவே இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளர்களாக இருப்பவர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த HbA1c என்கின்ற அந்த 3 months ஆவரேஜ் டெஸ்ட்டை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அதுவும் மிகவும் முக்கியமான ஒரு டெஸ்டாக இருக்கின்றது. அதை வைத்து தான் நம்ம பல்வேறு நிலைகளில் சர்க்கரையுடைய கட்டுப்பாடு எந்த அளவில் நமது உடம்பில் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்வதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசோதனையாக இருக்கின்றது. அதனால நம்ம இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இது மாதிரியாக சர்க்கரை நோயாளிகள் உங்களுக்கு ஒரு எளிய ஒரு முறை வைத்தியமாக நாம் இப்போது சொல்கின்றோம். அந்த எளிய முறை வைத்தியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தினந்தோறும் நீங்கள் டீ சாப்பிடுவீங்க இல்லைங்களா, அந்த டீக்கு பதிலாக நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த டீயை நீங்கள் மூலிகை டீயை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் கட்டுப்பாடாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொய்யா இலைகள் ஒரு 10 இலைகள் புரியுதுங்களா, வெந்தயம் 1 ஸ்பூனு, அப்புறம் தேன் கொஞ்சம், இது மட்டும் இருந்தால் போதுமானது. கொய்யா இலைகளை நன்றாக அரிந்து ஒரு பாத்திரத்தில் இட்டு 1 ஸ்பூன் தேனை அதில் நன்றாக அரைத்து ஒரு பாத்திரத்தில் இட்டு தண்ணீரை ஊற்றி தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரானது நிறம் மாறுகின்ற வரையில் அதை நன்றாக கொதிக்க வைத்து அதனை இறக்கி வைத்து நம்ம வடிகட்டி அதில் சிறிதளவு தேன் நம்ம கலந்து இந்த டீயை நம்ம அடிக்கடி பழகி வரும் பொழுது சர்க்கரையில் இருக்கின்ற ரத்தத்தில் இருக்கின்ற அந்த சர்க்கரையுடைய அளவு வெகுவாக கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த செல்களில் ரத்தத்தினுடைய பயன்பாடு அதிகமாக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த ரத்தத்தில் இருக்கின்ற அந்த சர்க்கரையுடைய அளவு கலோரிகளாக மாற்றி அது செல்களில் அது மாற்றப்படுகிறது. அப்போ ரத்தத்தினுடைய பயன்பாடு அதிகமாகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு கட்டுக்குள் வருகிறது. இதுதான் இந்த டீயினால் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பலன். ஆகவே இந்த டீயை அதிகமாக இப்பொழுது தேயிலை போட்டு அந்த பால் கலந்த டீயை எல்லாம் அதிகமாக நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். அதன் மூலமாக நிறைய பயன்கள் கிடைத்தாலும் சர்க்கரை நோயாளர்கள், குறிப்பாக அதிக அளவில் சர்க்கரை இருக்கின்ற அந்த நோயாளர்கள் இந்த மாதிரியான டீயை நீங்க சாப்பிட்டு வரும் பொழுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவமாக, அதே நேரத்தில் இது டீ நீங்க சாப்பிட்ட ஒரு திருப்தியாக உங்களுக்கு இருக்கோ. இதுதான் சித்தர்களுடைய முறையில் உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற அடிப்படையில் இந்த டீயானது அமைந்திருக்கின்றது. அதனால் இந்த டீயை நீங்கள் விரும்புகிற நேரம், விரும்புகிற வகையில் நீங்கள் தயாரித்து உடனடியாக அதை சாப்பிடும் பொழுது உடல் புத்துணர்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் அது சர்க்கரையுடைய அளவும் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே சர்க்கரை நோயாளிகளுக்கு இயல்பாகவே ஒரு மலச்சிக்கல் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், செரிமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இந்த டீயை நாம் சாப்பிடும் பொழுது இந்த கொய்யா, வெந்தயம் போன்ற மூலிகை சரக்குகளில் இருக்கின்ற அதில் இருக்கிற அந்த ஃபைபர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த செரிமானத்தை தூண்டி வைக்கக்கூடிய ஒரு சக்தியை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி அதில் இருக்கிற அந்த ஃபைபர் கண்டென்ட் மலத்தை இலக்கி லகுவாக வெளியேற்றுவதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் இந்த ஃபைபர் கண்டென்ட் செய்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேனில் இருக்கின்ற பல்வேறு வகையான சத்துக்கள் நமது உடலுக்கு பல வகைகளில் துணை புரிகிறது. அப்புறம் இதில் இருக்கின்ற கொய்யா, வெந்தயம் போன்ற விஷயங்களில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகுந்த ஒரு பலத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. ஆகவே இது மாதிரியான பல விஷயங்கள் இந்த மூலிகை டீயில் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் பொழுது அது அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக இந்த மூலிகை டீயானது அமைந்திருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சர்க்கரை நோயாளிகளும் இந்த மூலிகை டீயை நம்ம அருந்தலாம். அதே மாதிரி இப்போ நாம் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இந்த மூலிகை டீயை அருந்துங்கள். சர்க்கரையை கட்டுப்பாட்டு வைத்திருங்கள். உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டு உடல் ஆரோக்கியமாக வாழ இந்த விஷயங்களை நாம் கடைபிடிப்போம். வணக்கம்.